அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே, விடாமுயற்சி சவாலில் இன்றைக்கி நாள் 17. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ. கொய்த்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோட லைஃப்பை வீடியோ டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இன்னைக்கு கதைக்கு போயிடலாம். காலை வேலையெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம காலையில் கொஞ்சம் ஆயில் செக்கிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு காலை ரொட்டிக்கு போயிட்டேன். காலை வேலுக்கு நம்மளை ரொம்பவே பிடிக்கும் போல் கரெக்டாக மூஞ்சிலே அடிக்கிறான். வரும்போதே 2 முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு குப்பு சுற்றி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை சாப்பிட்டு காலை உணவு முடிச்சுட்டு மதிய உணவு சமைக்க நம்ம செஃப் மீன்லாம் கழுவி தர சொன்னாங்க. அதெல்லாம் கண்ணாடி மாதிரி கழுவி கொடுத்துட்டு பின் தொடர்ந்து மாங்காவும் கட் பண்ணி தர சொன்னாங்க. அதையும் கட் பண்ணி கொடுத்துட்டு இதிலே டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ தூங்க வேணாம், நைட்டு தூங்கிக்கலான்னு நைட்டு பண்ண வேண்டிய உடற்பயிற்சி இப்போ பண்ணிடலான்னு வார்ம் அப்லாம் எடுத்துட்டு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு நம்ம முடிவெளிச்சிக்கு தேவையான விதையெல்லாம் ஊற வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஒரு குளியில போட்டு டப்பு டிப்புன்னு கிளம்பிட்டு காலைல துணி வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அது ட்ரையில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லா துணியும் காய போட்டு மதிய உணவு சாப்பிட்டு பின் தொடர்ந்து தொழுதுட்டு அப்படியே மதிய டியூட்டிக்கு போயிட்டேன். டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு இலவச நேரத்தில் நம்ம எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாலையாச்சு வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால பச்சை பயிறு பாயாசம் தத்தக்கா புத்துக்கான்னு ரெடி பண்ணேன். நம்மளுக்கு பாயாசம்னாலே ரொம்ப பிடிக்கும், அதுவும் பச்சை பயிறு பாயாசம் நம்ம செய்கிறோம்ல, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சுமாராக தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்ல, டைம் இல்லாதனால தட்டில் ஊற்றி ஆற வச்சு குடிச்சிட்டு ரெசிபி வேணா கமெண்ட் பண்ணுங்க, வரும் வீடியோலாம் சொல்கிறேன். மீண்டும் டியூட்டி இருந்துச்சு, அப்படியே டியூட்டிக்கெலாம் போயிட்டு இதுக்கப்புறமேட்டு தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 8 மணி போல் டியூட்டிலாம் முடிச்சுட்டு அண்ணனுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா காலையிலே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்ல தூங்குற டைமில். சரிதான்ட்டு போன உடனே 10:20க்கு அலாரத்தை வச்சு படுத்து வந்தான். 11:20க்கு தான் எந்திரிச்சேன். என்ன கதைன்னு பார்த்தா அலாரம் வைக்கும்போது PM வைக்க AM வச்சிட்டேன். வரும் நாட்கள்லாம் இனி கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியுடன் இரு.